ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு 4 காம்படிஷன் நடந்துச்சு. சோலோ சிங்கிங், குரூப் சிங்கிங், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் காடோட வேர்டு வந்து ஒரு 5 minutes ப்ரிப்பேர் பண்ண டைம் கொடுத்து நம்ம வந்து ப்ரீச் பண்ணணும். 5 minutes முன்னாடி தான் டாபிக் கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா, இந்த டைம் வந்து 4 காம்படிஷனுக்குமே நான் நேம் கொடுத்துருந்தேன். பொதுவாக இப்போ காலேஜில் வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு காம்படிஷனுக்காக நேம் கொடுக்காம இருப்பேன், மீதி எல்லா காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அப்படி இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு வந்து எந்த காம்படிஷனுமே நான் வந்து மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. முன்னாடி ஒரே ஒரு டைம் வந்து சிங்கிங்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் என்னன்னா, நிறைய சர்ச்சஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் என்ன 4 ப்ரோக்ராமுக்குமே நம்ம வந்து நேம் கொடுக்கலாம், நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்தேன் நம்பி. ஸோ என்னன்னா, நான் அந்த 4 காம்படிஷனும் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்னன்னா, என்கிட்ட பார்த்து ஒரு பாஸ்டர் பெரியவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் வந்து தாளந்துகள் நிறைய கொடுத்துருக்காரு, இன்னும் நீ கடுத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் என்னன்னா, 2 பெரிய காரில் வந்துட்டு இருந்தாங்க, 2 பேர் ஜட்ஜஸாக வந்தவங்க. அதில் ஒருத்தங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு ஆல்ரெடி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிளம்பி போனாங்க. இன்னொருத்தங்க காரில் போகிறவங்க நின்று என்னை பார்த்து ஜட்ஜாக வந்தவங்க வந்து, ரொம்ப நல்லா பாடுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் எப்படி அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள். ஐ மீன், நம்ம இவங்கள வந்து ரொம்ப ஃபேவரட் பீப்புள் அப்படின்னு நினைப்போம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேர் வந்து இவங்கெல்லாம் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. மேபி இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது யூஸ் ஆகலாம் இல்லையா, மேபி அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்களுமே இப்போ வந்து உங்களை ஒரு யூஸ்லெஸ்ஸான பர்சன், எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பீப்புள் வந்து எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நீ எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லபடியாக ஜெயிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த கோட் ஞாபகம் வந்து என்னன்னா, God doesn't call the qualified, He qualifies whom He called. ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூஸாக அந்த எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ்க்கு காட் கூட்டு போவாங்க. காடை மட்டும் நம்புங்க. God bless you.